டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி ஒரு நாட்டம் நமக்குள்ளா இருக்கு. டீ சாப்பிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். டீ சாப்பிட்டா நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ப நாட்டம். அதை முதல்ல டீ சாப்பிட்றோம், சாப்பிட்டு நல்லா இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கேன் சாப்பிட்றோம். அப்புறம் பார்த்தா எப்போ பார்த்தாலுமே சாப்பிட்டுட்டே இருக்கோம். அப்புறம் நிறுத்த முடியல. அப்புறம் என்ன நினைக்கிறோம், டீ சாப்பிட்றதுனால உடலில் பாதிப்படையுது, தொடர்ந்து டீ சாப்பிட்டே இருக்கிறதுனால உடலில் பாதிப்படையுது, நிறுத்தினாதான் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவு போகிறோம். இது ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். முதல்ல என்ன நினைச்சோம், டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சோம், இன்ப நாட்டம். ரெண்டாவது டீ சாப்பிட்றது நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், இதுவும் இன்ப நாட்டம் தான். தன்னுடைய வேஷத்தை மாற்றி கொண்டு வந்துச்சு. முதல்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு, அப்புறம் சாப்பிட்றத நிறுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. ஸோ நல்லா இருக்கிறத நோக்கி என்ன பண்றோம், ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கிறத நோக்கி ஒரு இன்ப நாட்டத்தினால தான் மாறிடுச்சு. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த டீயை பழந்து விடுபடவே முடியாது, அது சான்ஸே கிடையாது. ராமாயணத்துல வாலியோட கதை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. வாலியோட எதிர்த்து சண்டை போடுறது யாராலையும் முடியாது, நேரடியா எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியாது. ஏன்னா வாலியோட எதிர்த்து நேரடியா சண்டை போடுறாங்கன்னா வாலியோட எனர்ஜி 100%, எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஆளுடைய எனர்ஜி 100% வச்சுங்களேன், சண்டை போடும் இதனுடைய 50% போயிடும். அப்போ வாலி 150 ஆயிடுவாரு, இது சண்டை போடுறவரு 50 ஆயிடுவாரு, கண்டிப்பா தோத்து தான் போவார். அப்படி ஒரு வரம் வாலி வாங்கி இருக்கிறார். வாலியோட யார் எதிர்த்து சண்டை போட்டாலும் தோல்விதான், ஜெயிக்க முடியாது. ராமர் சூட்சுமமா மறைஞ்சிருந்து தாக்குனார் யார, வாலிய. அது மாதிரி நேரடியா நாம நம்முடைய தீய பழக்கத்தோட எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா எப்படி சண்டை போட்டாலும் அது இன்ப நாட்டமா தான் இருக்கு. முதல்ல மாட்டினது இன்ப நாட்டம் தான் மாட்டணும், விடுபடணும்னு நினைக்கிறது இன்ப நாட்டமா தான் இருக்கு, அதுக்கு தீர்வே இல்லை. அப்ப எப்படி மறைமுகமா சண்டை போடுறது, எப்படி மறைமுகமா இருந்து விலகிறது அப்படின்னா, இப்போ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதனுடைய அந்த சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல நம்ம ஒரு தாட் வருது, டீ நல்லா இருக்கும் தாட் வருது, டீ இருக்காங்க நல்லா இருக்கும் தாட் வருது. அடுத்த உடனே திங்க் பண்றோம், சாப்பிடலாமா, சரி சாப்பிடலாம், தாட் என்ன பண்றோம், அங்கீகாரம் பண்ணி திங்கிங்கா மாத்திரம், சரி போய் ஒரு டீ சாப்பிட்டா என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் முதல்ல தாட் வந்துச்சு, அப்புறம் என்ன பண்றோம், திங்கிங்கா மாத்திரம், மாத்திரம் அடுத்து ஆக்ஷன், டீ குடிச்சிட்டோம், ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா